ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் அம்மாச்சி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 2 டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 5 மணி நேரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 12 மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஊற வச்ச பருப்பை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட 10 பெரிய வெங்காயம் பொடிசா அரைஞ்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பவுல் போட்டுக்கோங்க. 1/2 மூடி தேங்காயை திருகி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்புடைக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே போல் தான் உருண்டை குழம்புக்கும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் இட்லி பாத்திரத்தில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 100 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பூண்டு 4 பூண்டு பெரிய பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எண்ணெயிலேயே நல்லா பூண்டு வதங்கினதும் 1/2 பவுல் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/2 பவுல் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பழகுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிட்டுருக்கோம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் பழமாக 4 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா இந்த கிரேவி மாதிரி வதங்கினதும் வீட்டு சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உருண்டை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்ததும் மிளகா வடையெல்லாம் போனதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உடஞ்சிராமல் ஒவ்வொன்றா போடணும். மெதுவாக கரண்டியை உடஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெந்தால் போதும். நல்லா 1/4 மணி நேரம் கொதிச்சதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்தோன்னா நீங்கள் இறக்கிற வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மாச்சி என்ன ரெசிபி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் அம்மாச்சி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.